முதல்ல நான் வாங்கிய எல்ஜி டிவி லைஃப் இட்ஸ் த குட் லக்கி கோல்ட் ஸ்டார் கம்பெனி 2005ஆம் வருடத்திலிருந்து யூஸ் பண்ணின்னு இருக்கேன். அடுத்ததாக எல்சிடி நான் 2009ஆவது வருஷத்துலேருந்து 10ஆவது வருஷத்துலேருந்து யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். அந்த எல்சிடி டிவியும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு டிவி வாங்கிறதுன்றது மிக மிக முக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்று. அதையும் பார்த்து வாங்கிறதுன்றது 2005ஆவது வருஷம் 9ஆவது வருஷத்துலேருந்தே நான் பார்த்து சர்ச் பண்ண வாங்கின டிவி தான் எல்ஜி பிராண்டு. அந்த பிராண்டில் டிவியில் என்ன இருக்குது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எந்த மாதிரியெல்லாம் ஸ்மார்ட் டிவின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டிவியில் என்னென்ன ஃப்யூச்சர் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்றதை ஒன்றா நான் செயல்முறை விளக்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் தெரியாமல் வாங்கினா ஏமாற்றம் தான் மிஞ்சம். அதற்கடுத்து தான் நான் வாங்கின ஸ்மார்ட் டிவி எல்ஜி பிராண்ட் 32 இன்ச்சஸில் எல்ஜி ஸ்மார்ட் டிவி வாங்கினது. அதனுடைய பில்லு இன்றைக்கு அதனுடைய விலை 40,000 ரூபாய். இன்றைக்கும் நல்லா தான் இருக்குது, உழைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன் ஒன் அழகு ராஜான்னு சொல்கிறாங்கல்ல, அது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் டிவிக்கு பொருந்தும். இந்த டிவியில் என்னென்ன போட்டு கொடுத்துருக்குறாங்கன்னா ஈத்தர்நெட்டு, ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஆப்டிக்கல், கோஎக்ஸ்எல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக யூஎஸ்பி 3 போர்ட் 2.0, HDMI 3, அதில் ERC 1, அடுத்தது நார்மல் 1, இன்னொன்று MH மல்டி. இந்த HDMI ERCயில் ஹை குவாலிட்டி சவுண்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் அந்த ERCன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த டிவியோட ரிமோட், ஸ்மார்ட் ரிமோட்டுன்னு அன்னைக்கே கொடுத்து வச்சுருக்குறாங்க. அதில் நிறைய விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதை அந்த ஸ்மார்ட் ரிமோட்டை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு வீடியோவே செப்பரேட்டாக போட்டு ஆகணும். இந்த டிவியில் இருக்கிறது ஒரே பட்டன், ஆன் பட்டன், அவ்வளோதான். ஒரே பட்டன் மல்டி ஃபங்க்ஷன் வேலை செய்யும். இதுதான் இந்த மேனுவல் பட்டன் டிவியில் இருக்கிறது. இந்த பட்டனை தெரியாதவங்கெல்லாம் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஒரே பட்டனில் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இன்க்ளூட் பண்ணி வச்சிட்ருக்குறாங்க. ஜாய்ஸ்டிக் மாதிரி அந்த பட்டன் ஜாய்ஸ்டிக். இப்போது டிவியை ரிமோட்டில் ஆன் பண்ணலாம் வாங்க. இதுதான் எல்ஜி பிராண்ட் லைஃப் இட்ஸ் த குட் லக்கி கோல்ட் ஸ்டார் கம்பெனி. இது ஒரு சவுத் கொரியா பிராண்டு. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இங்கே பாருங்கள், ஒன்லி ஸ்மார்ட் மூவ்மெண்ட் ஷார்ட்லி, நோ சிக்னல். ஏன்னா அங்கே இன்புட் எதுவும் கொடுக்கல. இன்டர்ஃபேஸு இப்படி தான் வரும். ஒரு இதுவும் வரும். நெட்ஃப்ளிக்ஸு, யூடிவி, ஸ்க்ரீன் மிரரிங்கு, அமேசான் ப்ரைம், அப்புறம் பழைய ஆண்டெனா, அப்புறம் இன்டர்நெட்டு, HDMI, என்ன அப்ளிகேஷன் வேணுனாலும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதில் எல்லா A to Z எல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஆன்லைனில் இருக்கிற எல்லா விதமான ஆப்பும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் டிவினா நமக்கு சேஃப்டி. ஆண்ட்ராய்ட் டிவினா சேஃப்டி கிடையாது. இதில் ஒரு பாதுகாப்புன்னா இதில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு மால்வேரும் அனுப்பவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. பப்ளிக் ஜனங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணி இருக்காங்க இந்த டிவியில். எல்ஜி பிராண்டுனாவே ஸ்மார்ட் டிவி தான். இந்த டிவியில் செட்டிங்ஸுங்க எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே மாமூலி ஒரு சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். செட்டிங்ஸு, பிக்சர் செட்டிங்ஸு, சவுண்ட் செட்டிங்ஸு, இன்டர்நெட் செட்டிங்ஸு, எல்லா விதமான செட்டிங்ஸும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று அங்கே நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள், அதில் எல்லாமே இருக்குது. சவுண்ட் அவுட்புட்டுக்கு போனீங்களன்னா இன்டர்னல் ஸ்பீக்கர், ஆடியோ, ARC எல்லா விதமான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் டெஸ்டிங் ஒரு வாட்டி பார்க்கலாம்.
வைஃபை போனீங்களன்னா அதில் 4G டாங்கல் யூஸ் பண்ணலாம், வைஃபை யூஸ் பண்ணலாம், ஈத்தர்நெட் யூஸ் பண்ணலாம், வைஃபை டைரக்ட் யூஸ் பண்ணலாம், ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இத்தனை போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. வைஃபை டாங்கல் யூஸ் பண்ணுற ஒரே டிவி எதுடானா எல்ஜி ஸ்மார்ட் டிவி மட்டும்தான். உங்கள் வீட்டில் டாங்கல் இருந்தால் போதும், யூஎஸ்பி டாங்கல். 4G டாங்கல் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது அதில். அதுக்கடுத்ததாக சிம்பிள் லிங்க். இது ரிமோட்டை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சிம்பிளாக லிங்க் பண்ணிக்கலாம். எல்லா விதமான மல்டிமீடியா, டிவிடி பிளேயரு, ஹோம் தேட்டரு, சவுண்ட் பாரு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டிவி இம்ப்ரமேஷனுக்குள்ளே போனால் அங்கே என்னென்ன இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் மீட்டரெல்லாம் உங்கள் வீட்டில் கரண்ட்டு மீட்டரில் பார்த்துருப்பீங்க, ஆட்டோவில் மீட்டர் பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் மீட்டர் பார்த்துருப்பீங்க, அடுத்த 2 வீலரில் மீட்டர் பார்த்துருங்க. ஆனால் டிவியில் ஒரு மீட்டர் இருக்குதுன்றதே உங்களுக்கு எத்தனை நேரம் தெரியும்? கடந்த 2015 வருடத்திலிருந்து 2025 வருஷம் வரையும் டோட்டல் பவர் நான் 11,000 மணி நேரம் தான் அந்த டிவியை ரன் பண்ணியிருக்கிறன்றதுக்கு அதனுடைய டேட்டா அந்த டிவியில் இன்க்ளூட் ஆகிருக்கு பாருங்கள். எல்ஜி டிவி வாங்கினீங்களன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்களன்னா கூட இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒரு டிவியோட லைஃப் வந்து 70,000 மணி நேரம்னு அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனால் அது எவ்வளோ நேரம் ஓடி இருக்குதுன்னு அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆட்டோவில் மீட்டர் பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் மீட்டர் பார்த்துருப்பீங்க, 2 வீலரில் மீட்டர் பார்த்துருப்பீங்க. ஆனால் டிவியில் ஒரு மீட்டர் இருக்குதுன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மேஜிக் ரிமோட்டில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? சிம்பிளாக வச்சுக்கலாம். ஒரு பறவை, அது ஒரு மாதிரி அனிமேஷனாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒரு குஷி. அந்த ரிமோட்டை அழுத்தும் போது நம்மளுக்கே ஒரு குஷி இருக்கும் அந்த ரிமோட்டில் இருக்கிறது. அடுத்ததாக ஹோம் பேஜுக்கு வந்தாங்கன்னா HDM ஆதார் பாக்ஸ். நீங்கள் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். HDMIயில் ஒரு டிவைஸை எப்படி கனெக்ட் பண்ணணுன்றத ஒரு சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு ஒரு தனி வீடியோ கம்பல்சரி போட்டே ஆகணும். ஏன்னா அதை எப்படி பேர் பண்ணணும், எப்படியெல்லாம் பேர் பண்ணால் எப்படியெல்லாம் ஆகும்ன்றது HDMI சாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் பாருங்களேன். அங்கே செட் யூனிவர்சல் ரிமோட்டுன்னு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணிக்கலன்னா செட்டாப் பாக்ஸு, ஹோம் தேட்டரு, ப்ளூரே பிளேயரு, சவுண்ட் பார் எல்லாத்தையும் ஒரே ரிமோட்டை வச்சு நாம் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஒர்க்கும் ஆகுது, 100% ஒர்க் ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு ஹோம் தேட்டரை எடுத்துக்கினீங்களன்னா அந்த அதுக்கு பாருங்கள் பிராண்டு எல்லாமே பிராண்டடு, ஒன்று கூட லோக்கல் பிராண்டு கிடையாது. கண்டிப்பாக எல்லாம் ISI சர்டிஃபிகேட் வாங்கினா ஒரிஜினல் பிராண்டுங்க. ஓல்டில் என்னென்ன பிராண்டு ஃபேமஸ் பிராண்டு இருக்கோ அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டைப் ஆகிருக்கிறாங்களோ அந்த பிராண்ட் எல்லாமே இங்கே கண்டிப்பாக ஷோ ஆகும். அந்த பிராண்டு மேலே போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்களன்னா அந்த ரிமோட் பேர் ஆகும் கண்டிப்பாக. எல்லா விதமான மாமூலி தான் சிம்பிள், மற்ற ரிமோட்டே தேவையில்லை உங்களுக்கு. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிற ஒரே டிவி எதுனா இந்த எல்ஜி ஸ்மார்ட் டிவி மட்டும்தான். மார்க்கெட்டில் வேறு எந்த பிராண்டு டிவியும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது, நான் பார்த்ததும் இல்லை. உங்கள் மொபைலை வச்சு கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா அது வைஃபை ஸ்மார்ட் ரிமோட்டில் வேலை செய்யும். ஜாய்ஸ்டிக் எல்லா விதமான ஆப்ஷனும் அந்த டிவியில் இருக்குது. நமக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு நம்மளுக்கு தகுதி இல்லை. ஆனால் கண்டுபிடிச்சதை ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் இதன் மூலமாக. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டிவியெல்லாம் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ணவும் முடியாது. கண்டிப்பாக அதை ஆப்ரேட் பண்ணணுன்னா ரொம்ப சிரமம். வசதியாக வாழணுன்னா கண்டிப்பாக ஒரு அவஸ்தைன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி வசதியான டிவியை வாங்கினாலே நம்மளுக்கு அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு நம்மளுக்கும் கொஞ்சம் நாலேஜ் வேணும். அறிவு இருந்தால் மட்டும்தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் சிக்னல், இன்க்ளூடிங் ரிமோட் மூலமாக வைஃபை இன்டர்நெட் மூலமாக மட்டும்தான் இன்புட் எடுக்கும், அவுட்புட் எடுக்கும். மற்றபடி மேனேலாம் இதில் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே ஸ்மார்ட். உள்ள ஒரு சிப்பு கொடுத்து அந்த சிப்புக்குள்ளே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. உங்கள் வீட்டில் வைஃபை கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒன்று கொடுக்குற டிஜிட்டல் சிக்னல்லையும் அதை கொண்டு வரணும்னா இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். இருந்தால் மட்டும்தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். அதாவது 3 ரிமோட்டு தேவையில்லை. 3 HDMI 1, 2, 3, 4 காம்போனன்ட் ஏபிசி எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அது அப்பப்போ சேஞ்ச் ஆகிக்கும். இங்கே
சவுண்ட் அவுட்புட்க்கு HDMI 1 2 அதில் ARC மட்டும்தான் சவுண்ட் அவுட்புட் வெளியே கொண்டு வந்து கொடுக்கும். ஹோம் தேட்டரு அங்கே ARCன்னு இருக்குது பாருங்கள், காம்போனன்ட்டு கொடுக்கலாம். HDMI அதெல்லாம் சவுண்ட் அவுட்புட் சென்ட் பண்ணாது, HDMI ஆர்க்கு மட்டும்தான் சென்ட் பண்ணும் சவுண்டை. அடுத்ததாக காம்போனண்ட், அதுவும் சவுண்ட் அவுட்புட் வெளியே கொண்டு வரும். அடுத்தது 3RC, இத்தனையும் சவுண்ட் அவுட்புட் கொடுக்கும். அடுத்ததாக சவுண்ட் பார், அதில் ஆப்டிக்கல்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அந்த ஆப்டிக்கலில் செலெக்ஷன் பண்ணுங்களேன்னா சவுண்ட் சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக ப்ளூடூத்துன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ப்ளூடூத் வந்து அன்னைக்கு இருந்த மார்க்கெட்டில் ஒன்லி பிராண்டட் சவுண்ட் பாரில் மட்டும்தான் அந்த சவுண்டு ப்ளூடூத் பேர் ஆகும். மற்றபடி லோக்கல்லாம் எதுவுமே பேர் ஆகாது. ஏன்னா அன்னைக்கு பிராண்டட் காருங்க மட்டும்தான் மேனுஃபேக்சர் செஞ்சு வச்சுருக்காங்க. ப்ளூடூத் ஆப்ஷனும் அன்றைக்கே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து லேட்டஸ்ட்டு வந்ததில் இன்றைக்கி எல்லாத்துலேயும் மாமூலாக சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க. ரிமோட்டை வச்சு கூட சவுண்டை நாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது ஆண்ட்ராய்டுக்கும் ஆகுது, iOSக்கும் ஆகுது. அடுத்ததாக பிசியை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பிசி எது பர்சனல் கம்ப்யூட்டர், ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். நீங்கள் அது லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து HDMI வழி மூலமாகவும் நாம் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் மிரரிங் மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நம்ம வீட்டுக்கு CCTV கேமரா போட வேண்டிய அவசியமும் இல்லை, மானிட்டர் வாங்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. இதில் இருக்கிற ஒரு டிவைஸை வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்களான்னாவே, ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்று வாங்கி போட்டிங்களா அது பாட்டுக்கு அது ரெக்கார்டிங் ஆகிருக்கும். டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்களான்னா 24/7 கண்டிப்பாக அது மானிட்டரிங் பண்ணினே இருக்கும். அதுக்கு கூட இந்த டிவியில் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டிவியில் இருக்கிற ஆப்ஷன் வந்து மற்ற எந்த பிராண்டில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குதோ அந்த பிராண்டை வாங்கிட்டாங்க. அதாவது இல்லை, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, சகல வசதியும் இருக்கிறதுனால தான் இதை தேடி நான் அன்னைக்கு 2005 லைஃப் இட்ஸ் த குட்ன்ற மாதிரி நான் இந்த டிவியை பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னும் இதனுடைய விளக்கம் இன்னும் வேணும்னா மறக்காமல் நீங்கள் பாருங்கள். வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் இன்னும்